அன்பானவர்களே, இன்னும் ஒரு தவக்கால சிந்தனை கூட உங்களை சந்திப்பதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாள் காலை எழுந்தவுடன் நாம் முதலில் என்ன செய்கிறோம்? எதை தேடுகிறோம்? எதிலே ஆர்வமாக இருக்கிறோம்? வலைத்தளங்களிலே நாளாந்த செய்திகளை பார்ப்பதற்கா, அல்லது எங்களுடைய நாளாந்த வேலை குறித்த தகவல்கள் வந்திருக்கிறது என்பதை பார்க்கவா, அல்லது எங்களுடைய உற்றார் எங்களை ஏதாகிலும் செய்தி அனுப்பியிருக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்காகவா, அல்லது கடவுளை நினைத்து ஒரு சிறிய ஜெபமாவது செய்கிறோமா? ஆகவே இன்றைய நாளுக்காக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற வேத பகுதி மத்தேயு 6:33. இந்த பகுதியிலே முதலாவது ராஜ்யத்தினுடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவர்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அது பாதுகாப்பாக இருக்கலாம், எங்களுடைய வருமானமாக இருக்கலாம், எங்களுக்கு வருகின்ற நல்ல பேராக இருக்கலாம், எங்களுடைய தொழிலிலே வருகின்ற உயர்வாக இருக்கலாம். ஆனால் இயேசு ஒரு ரகசியத்தை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். நீ தேவனை முதலில் வைத்தால் மற்றவை தானாகவே சரியாகும் அல்லது சரியான இடத்தில் அமையும் என்று அவர் வலியுறுத்துகிறார். இந்த தவக்காலம் இன்று நம்மை ஒரு ஆன்மீக மீள் உருவாக்கத்திற்கு அழைக்கிறது. நம் இதயத்தை மீண்டும் தேவனிடமே திருப்ப அழைக்கும் காலமாக இது இருக்கு. அவை மீண்டுமாக தேவனிடத்திலே எம்மை திருப்புவதற்காக ஜெபம் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்துகிறது, நோன்பு நம் ஆசைகளை ஒழுங்குபடுத்துகிறது, தானம் நம் இதயத்தை விரிவுபடுத்துகிறது. அவை இறைவனுடைய அரசை தேடுவது என்றால் எங்கே எல்லாம் அன்பு இல்லையோ அங்கே அன்பாக இருப்பது, எங்கே எல்லாம் மன்னிப்பு இல்லையோ அங்கே மன்னித்து வாழ்வது, எங்கே எல்லாம் சுயநலம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே எல்லாம் தியாக உணர்வோடு வாழ்வது. அவை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஆசீர்வாதத்தை துரத்தி கொண்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வதிப்பவரை தேடினால் ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும் என்கின்ற செய்தி இங்கே மறைமுகமாக ஆழமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தவ காலத்தில் நாம் நமக்குள் கேட்போம், என் வாழ்க்கையில் உண்மையாகவே முதலிடம் யாருக்கு, எதற்கு? நாம் துணிவுடன் சொல்ல வேண்டும், கர்த்தாவே நீரே என் முதலிடம், உமக்கே எனது வாழ்வின் முன்னுரிமை என்பதை நாம் சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது அவர் நம் வாழ்க்கையை நிரப்பி நன்மையால் நடத்துவாராக. ஆண்டவர் தாமே இந்த தவ காலத்தில் உங்களை ஆண்டவரை தேடுகின்ற ஆர்வத்தை ஊக்கப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென். அன்றாட பணிகளில் அலைப்பாயும் நெஞ்சே, முதலிடம் யாருக்கு என சிந்திப்பாயே. உலக செல்வங்கள் தேடி ஓடாதே, உன்னை படைத்தவர் அடியை தேடவா. ஜெபமும் தர்மமும் உந்தன் வழியாய், ஆசீர்வாதங்கள் பின்னே போகாதே. ஆசீர்வதிப்பவரை பற்றி கொள்வாயே, அன்பையும் தியாகத்தையும் வளர்ப்பாயே. அவரையே முதலில்